ஜானகி மேமோட உங்களை தவிர ஆன் ஸ்கிரீன் ஸ்பேர் யார் அப்படின்னா நீங்க யாரை சொல்வீங்க சார்? யாரு கண்டிப்பா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சாங் பார்க்கும்போது 7 wonders, பட் இட் வாஸ் 2.5 அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days மாதிரி அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 14 days பண்ணோம் நாங்கள். 14 daysல மொத்தம் 14 daysல அந்த சாங்கோட பட்ஜெட் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்? இன்னும் வந்து இட்ஸ் பிகெஸ்ட் பட்ஜெட் சொல்லலாம் நீங்க. இன்னைக்கு அதோட வேல்யூ சொல்லுங்க. அரௌண்ட் ஒரு 450 to 500 crores. வா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஐ திங்க் பெஸ்ட் மெமரி சொன்ன மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, மூவி வாஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் and she is also a good friend to me. We really, and she, you know, her father, her sister, எல்லா தேவர் இந்த லொகேஷன் காமெடியா ஒரு விஷயம் சொல்லணும்னா நல்லா சாப்பிடுவாங்க. so she likes, she is a foodie like me. யாராவது ஹீரோயின் உங்களை ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா சார்? பண்ணிருக்காங்க. என்ன சொன்னாங்க அது தெரிஞ்சுக்கலாமா சார்? I love you ன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சம்வேர் வந்து ஒரு பக்கம் ஆக்ஷனா நீங்க பண்ற விஷயங்கள், டான்ஸ், அது எல்லாமே ஒரு பக்கம் பிடிச்சா கூட உங்களோட அந்த ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி வித் ஹீரோயின்ஸ் வந்து அது ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ஐகானிக்காக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்கள் கூட ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸ் ஆஃப் பிரசாந்த் அப்படி சொல்லிட்டு உங்கள் கூட ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸ்லாம் வந்து இங்கே அவங்களோட பிக்சர் நாங்கள் காட்டுறோம். அந்த ஸ்பாட்டில் நடந்த விஷயம் இல்லை வந்து ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு மெமரி அவங்க கூட நீங்கள் ஷேர் பண்ணது, அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு கதையாக சொன்னீங்கன்னா நாங்கள் ஜாலியாக கேட்டுப்போம் சார். ஓகே, ரெடியா? சார் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ்லாம் பார்த்துலாமா ஒன் பை ஒன்னா? ஐஸ்வர்யா வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஷி வாஸ் அ மாடல். அவங்க வந்து கிளாட் ராக்ஸ் ஒரு மேக்சின் இருக்குது. அந்த மேக்சினில் வந்து அவங்க வந்து ஃபேஸ் வந்தது. அண்டு அப்போ தான் நம்ம வந்து இந்த ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அப்போது ஐ வாஸ் இன் பாம்பே, ஐ வாஸ் ஷூட்டிங் தேர். ஐ வாஸ் அ பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் ஹீரோ ஹோண்டா மொபைல்ஸ் அண்ட் ஷாருக் வாஸ் ஃபார் நார்த், ஐ வாஸ் ஃபார் சவுத். ஸோ அங்கே போய் ஆட் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பக்கத்தில் வந்து அப்போ தான் ஃப்ளாட் டிவி வந்து ஃபஸ்ட் ஃப்ளாட் டிவி ஃபிலிப்ஸ் இஸ் பிரிங்கிங் இன். அதுக்கு யார் மாடல்னா ஐஸ்வர்யா தான். ஸோ ஐ மெட் ஹர் த ஃபஸ்ட் டைம் அண்ட் வந்து வி ஸ்போக். கட் பண்ணி பார்த்தா 3 monthsலேருந்து வி ஸ்டார்டிங் ஜீன்ஸ் அண்ட் போத் ஆஃப் அஸ் ஆர் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ வி ஷேர் த மெமரி அண்ட் ஃப்ரம் தட் த ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட். அமேசிங் கோஸ்டார். அண்ட் அவங்ககிட்ட பிடிச்சது வந்து ஷி நோஸ் ஹவு டு யூஸ் ஹர் டேலண்ட்ஸ், மேக்கப்பாக இருக்கட்டும், ஹவு டு மேக் ஹர் லுக் ப்ரெசென்டபிள். எல்லாமே வெரி சிம்பிள் டன். ஆல் மை கோஸ்டர் பீன் வெரி சிம்பிள் பீப்புள். பட் when it comes to ஆன் த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அது எப்படி பண்ணும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. எஸ், அண்ட் இன்னைக்கும் இந்த படம் பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சார். இதில் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும்னு ஆசைப்படுறோம் சார். நவீன் ஆல்ரெடி சொன்னார், இந்த 7 wonders நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் தான் பார்த்துருக்கோம். அப்படியே நீங்கள் 7 wonderக்கும் ட்ராவல் பண்ணி அந்த இடத்துல அழகாக டான்ஸ் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவுட்ஃபிட்ஸோட அந்த 7 wonders ட்ராவல் பண்ணும்போது அது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தது சார்? அங்கே நடந்த ஏதாவது ஸ்பெஷலான விஷயம் சார்? ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சாங் பார்க்கும்போது 7 wonders, பட் இட் வாஸ் 2.5 அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days மாதிரி அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 14 days பண்ணோம் நாங்கள். 14 daysல மொத்தம் 14 daysல அந்த சாங்கோட பட்ஜெட் ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா சார்? என்ன ஜெனரலா சங்கர் சாரோட ஒரு சாங்கோட பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்தலாம்னு சொல்லுவாங்க. பட்ஜெட் வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் 14 daysல ட்ராவல் பண்ணுறதுக்கு வி நீட் டு ஹேவ் க்ரூ, ஃப்ளைட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே. அண்ட் அட் தட் டைம் யாரும் யோசிக்காத விஷயம், இன்னைக்கு கூட யாரும் யோசிக்க பண்ண முடியாத விஷயமா இருக்கு. பட்ஜெட் விட்டுருங்க, அது ப்ரொடியூசர் வந்து பெரிய ப்ரொடியூசர் பட்ஜெட் இருக்கு. பட் தி தாட் வாட் இட் கவுண்ட்ஸ். அண்ட் மக்கள் பெரிய பட்ஜெட் படம் இல்ல சார் அந்த சைடு. ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் பட்ஜெட். ஈவன் அன்னைக்கு செலவு பண்ணது நீங்க கால்குலேட் பண்ணி இன்னும் வந்து இட்ஸ் பிகெஸ்ட் பட்ஜெட் சொல்லலாம் நீங்க. இன்னைக்கு அதோட வேல்யூ சொல்லுங்க சார். அன்னைக்கு வேணா, இன்னைக்கு போட்டோம்னா எவ்வளவு? அரௌண்ட் ஒரு 450 to 500 crores. வா, that will be the inflationல சேர்த்து ஜிடிபிலாம் எல்லாமே இது பண்ணி when we shooting there first day we landed in China. சைனாவில் வந்து லேண்ட் பண்ணது எல்லாருமே ரெடியாக இருக்கும். மறுநாள் மணி ஷூட்டிங் பண்ணோம். எல்லாரும் வந்துட்டு இப்போ எல்லா ரூமில் இருக்கும். டேரக்டர் வந்து இப்போ ட்ரெஸ் செக் பண்ண வந்து ட்ரெஸ் அந்த பேக் காண போயிடுச்சு. மறுநாள் மணி ஷூட் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் ஸ்டார்டிங் இன் சைனா. கிரேட் வாலில் போய் ஷூட் பண்ண போகிறோம். த காஸ்டியூம் பேக் இஸ் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் நல்ல வேலை அது கண்டுபிடிச்சி அது இங்கேருந்து ஒரு பாண்டிச்சேரி போகிற தூரத்தில் ஒரு ஊர் இருக்குது. அந்த டிரைவர் அங்கே போயிட்டார். அவரை வர வச்சு மார்னிங் ஒரு 4:30 5 o'clock தான் பேக் வந்து அப்போ தான் உயிர் வந்து எல்லாருக்கும். அதுக்குள்ளே 6 o'clock நான் வந்து தேர் இந்த இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா. அண்ட் அங்கே போயிட்டு we started the shoot around 7 o'clock. Wow, சூப்பர் சார். இந்த பாட்டை பத்தி ஏதாவது ஒரு மெமரி சார்? This was the first song we shot for the movie itself. The first sequence for the movie was this அன்பே கொள்ளாதே. and what a lyric and what a rhythm. அந்த கேட்கும் போதே அந்த ஃபீல் தனியாக இருக்கும். அதுவும் எனக்கு பிடிச்ச லைன் வந்து ஆக்சிஜன் மேலே அங்கே உனக்கு ஒரு வீடு கட்டுறது சொல்கிறது வந்து இதுக்கு தாட் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் சொல்லிங்களா ரொமான்ஸ் லவ் ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறது, தட் இஸ் த பெஸ்ட் லைன் ஃபார் ப்ரப்போசல். சூப்பர் சார். ஜீன்ஸ் படமே உங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் நம்புறோம். அண்ட் அது எங்களுக்குமே வந்து சூப்பராக ஒரு ரீவிசிட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சது. நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். வாவ், இதுவும் ஒரு ஐகானிக்கான ஒரு பேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜோ மேம், எவ்ரி நோஸ் ஜோ இஸ் அ ஃபினாமினல் ஆக்டர். அவங்களுக்கு வந்து இப்போ ஷீ சொல்லுவாங்க, அவங்களுக்கு நடிக்க சொன்னால் இவ்வளோ பண்ண சொன்னால் அதுக்கு எக்ஸ்ட்ராவே பண்ணுவாங்க சொல்லிட்டு.
அண்ட் வி ஷேர் அ வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த படம் பண்ணும்போது சாங்காக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், ஷி வாஸ் அமேசிங் கோஸ்டார். நல்லா இட் வாஸ் a good fun. ஏதாவது ஒரு ஃபன்னான மொமெண்ட் ஏதாவது? moment we were shooting in அது we were shooting in Hampi, and about 40 girls, me and Joe, and the steps were quite different. Usual steps மாதிரி இல்லாம it was done very well. அங்க வெயில், உச்சி வெயில் பார்த்து stretching around 40 degrees Celsius. ஸோ ஒரு பக்கம் வேர்த்துட்டு இருக்கோம், அது வேர்வையும் தெரியக்கூடாது, டான்ஸ் ஆடணும். we struggled a lot. So that is a separate, it was an unforgettable experience நான் சொல்லலாம். ஒரு பக்கம் கஷ்டப்படுறோம், நாங்க வந்து ரொமான்ஸை பார்த்துட்டு இருக்கோம், ஆனா நீங்க ஆக்சுவலி அங்க வந்து பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஓகே 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 சூப்பர். நெக்ஸ்ட் பிக்சர் ப்ளீஸ். லைலா இஸ் என்ன மாதிரி ஒரு டெக்கி. நாங்கள் 2 பேர் சேர்ந்தாலே வந்து வி கீப் லாஃபிங் அண்ட் வி டாக்கிங் அபவுட் வாட்ஸ் லேட்டஸ்ட் இன் டெக். இன்றைக்கும் வந்து ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கட்டும், ஹார்ட்வேர் இருக்கட்டும், சாஃப்ட்வேர் இருக்கும், யாரும் தெரியாத விஷயம் வந்து ஷீ இஸ் ஆல்சோ பிக் டைம் டெக்கி ப்ரோக்ராமர் மாதிரி. ஸோ வி சிட் அண்ட் டாக் டு டுடே. ஷீ இஸ் கிரேட் ஃப்ரெண்ட். ஒரு குவாலிட்டி அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஷீ ஆல்வேஸ் laughing and keeps everything, takes everything positive. Very positive person. lively ஓட பாசிட்டிவா இருப்பாங்க. எது வந்தாலும் she'll be positive about it. ஓகே சூப்பர் சார். நெக்ஸ்ட் ஒன். ஓ மை, ஒரு மேஜிக்கல் பேரிங் சார். Absolutely. பாட்டுல இருந்து சீன்ல இருந்து எல்லாமே இன்ச்சா நாங்க வந்து இன்னைக்கும் அதுக்கு வந்து ஏஜ்லெஸ் பேரிங் நினைக்கிறேன் சார். இது சொல்லுங்க சார். ட்ரூ நிஜமா. And more than that, she's a great friend to me. She, we both, we take care of each other. And the thing is, when we act, எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஐ லவ் யூ சொன்னேன், அடுத்த படத்தில் என்ன, நாங்கள் 2 பேர் பண்ண ஒரு 6 படத்தில் ஐ லவ் யூ தான் சொல்லியிருக்கோம். பட் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள், இட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். நாங்கள் ஒன்றே அந்த படத்தில் அப்படி சொன்னோம்ல சார், இந்த படத்தில் என்ன பண்ணலாம். ஸோ வி சிட் அண்ட் வி டிஸ்கஸ் த சீக்வன்ஸ், வி டாக், we share, and we really take care of each other in this way where okay, இது பெட்டராக பண்ணலாம். இன்ஃபேக்ட் டான்ஸ் ஆடும்போது அவங்க சூப்பராக ஆடிருப்பாங்க, நான் சரியாக பண்ணலன்னா ஓகே நீ சரியாக பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நானும் வந்து ஓகே ரைட் ஒன் மோர் போவோம். நாங்கள் ரொம்ப ரசிக்கிற பேர் தான் சார் இது. பட் சிம்ரன் மேமோட உங்களை தவிர ஆன் ஸ்கிரீன் பெஸ்ட் பேர் யார் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்வீங்க சார்? யாரு? கண்டிப்பா விஜய் சார் பெஸ்ட் பேரா சார்? பெஸ்ட் பேருங்க. அது என்ன சாங் ஆடி இருக்காங்க, சாலிட். ஓகே சூப்பர். நீங்களே ஒரு மார்க் கொடுத்துட்டீங்கன்னா அது சூப்பர் தான் சார். இல்ல கண்டிப்பா அந்த சாங் பெரிய ஹிட், 2 பேர் என்ன ஆடி இருப்பாங்க. எஸ், அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். சோ பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். ஆஹா, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஐ திங்க் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், இந்த படம் மேமோட லாஸ்ட் படம். அவங்க அப்புறமா she was married to our தல. சொல்லுங்க சார், ஒரு பெஸ்ட் மெமரி. சொன்ன மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல, மூவி வாஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப் and she is also a good friend to me. We really, and she, her father, her sister, all they were in the location. It was like காமெடி ஒரு விஷயம் சொல்லணும்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ she's a foodie like me. Okay. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம், அந்த ரெஸ்டாரண்ட் போகலாம், கேரளா தான் ஷூட் பண்ணோம். ஸோ இங்கே வாங்க அங்கே போங்கன்னு சொல்லிட்டு இட் வாஸ் a good friendship that I shared with her. அஜித் சார் ஏதாவது செட்டுக்குலாம் பார்க்க வரது அந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்கா சார்? அப்பலாம் எதுவும் கிடையாது. ஓகே சார், உங்க பாண்டிங் வித் அஜித் சார் பத்தி சொல்லுங்க சார். He was just doing his first movie when I started acting, and we did a movie called Kalluri Vasil. Very silent, simple person. He used to come. It was nice working with him. It is நல்லா இருக்கும். It is a good thing we shared. சூப்பர் சார். சூப்பர் சார். நீங்க ஏதாவது அட்வைஸ் ஏதாவது கொடுத்தீங்களா சார்? கல்யாணம் எல்லாம் பண்ண போறீங்க, அப்படி ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம ஃப்ரெண்ட் கொடுப்போம்ல? நான் யாருக்கு அட்வைஸ் கொடுக்கவே மாட்டேன். கொடுக்க மாட்டீங்க? only suggestions. என்ன சஜஷன் கொடுத்தீங்க? அதான் எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசுற வெளிய சொல்ல கூடாது எப்பவுமே. ஓகே ஃபைன். பிக்சர்ஸ் இப்ப முடிஞ்சிருச்சு சார். லிமிட்டடா நாங்க செலக்ட் பண்ணா கூட இப்ப சில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹீரோயின்ஸோட உங்களுக்கு இருக்கிற அந்த பாண்டிங் வந்து ரொம்ப அழகானது அப்படின்றதுனால ஒரு குயிக் ரேபிட் ஃபயர் இப்போ. ஸோ இவங்க தான் வந்து ஜட்ஜ் பண்ண போறாங்க அந்த ரேபிட் ஃபயரை. ஸோ குயிக்கா நான் வந்து கேட்டுறேன் சார். மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஹீரோயின் அப்படின்னா யாரு சொல்வீங்க? ஒரே ஒருத்தர் பேர் தான் சொல்லுங்க. சிம்ரன். ஓகே. இவங்க கூட கொஞ்சம் இனிஷியலா அன்கம்ஃபர்டபிளா இருந்தது, பட் அப்புறமா we made it அப்படினா அது யாரும் இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. யாருமே இல்லையா சார்? ஒருத்தங்க கூட அப்படி இல்லையா? இல்ல it was யார் மீட் பண்ணல, we start talking immediately and we work on the scenes இல்லையா. எடுத்தோடனே every is professional. ஓகே. சோ நான் இனிஷியலா எதுவும் நடந்ததில்லை, இது வரைக்கும் நடந்ததில்லை. ஓகே. இப்போ வரைக்கும் இண்டஸ்ட்ரியில இருக்க நம்ம ஹீரோயின்ஸ் கூட டச்ல இருக்க, எப்போ கால் பண்ணா எடுத்துருவாங்க அவங்க, அப்படி இருக்கக்கூடிய ஹீரோயின்ஸ்னா யார் சார்? பிரியானந்த். நம்ம பிரியானந்த். ஓகே சார். அவங்கள தவிர சிம்ரன் மேம்க்கு ஒரு கால் நீங்க பண்ணீங்கன்னா டப்புன்னு எடுத்துருவாங்களா சார்? கண்டிப்பா. இப்போ ஏதாவது அப்படி ஒரு கால் பண்ணி ஒரு ஹாய் சொல்லுங்க. மாட்ட விடணும், ஒரு ஹாய், அவ்வளவுதான் சார். ஹாய், நான் ப்ரமோஷன்ஸ்ல இருக்கேன், ஹாய் சிம்ரன் அப்படி. நாங்களும் அப்படியே லவ் யூ மேம் அப்படி சொல்லிடுவோம். ஆனந்த் ஃபோன் இருக்கா?
சார் இந்த இந்த ஒரு ஒரு ஸ்போர்ட்டிவா நீங்க இருக்கிறதா சார் நீங்க ஒரு டாப் ஸ்டாரா நீங்க எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஸ்டாரா இருக்கீங்க சார். சிம்ரன் மேம் எடுத்துருங்க. எடுக்காதீங்க சார். ஏன் சார் ஒரே ஒரு ஹாய் தானே சார் நாங்க சொல்ல போறோம். அந்த மேஜிக்கல் பேர் நினைச்சு பாக்குறோம் நாங்க. காதல் கடிதம் பிஸி இன் ஷூட்டிங் ஆக்சுவலா. ஓ ஓகே. ஷார்ட்ல இருந்து எடுக்க மாட்டாங்க. இப்போ இன்னொரு ஒரு நம்ம ஸ்னேகா மேம் வந்து இந்த இடத்துல பிக்சர் போடலன்னா கூட அவங்களும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு எங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் நீங்க தான் மேமோட ஃபர்ஸ்ட் ஹீரோ வேற. அதை வந்து மேம் ரொம்ப ஹாப்பியா எப்பவுமே ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிடலாம். ஸ்னேகா சொன்னா 100 ஸ்னேகா வந்துட்டு இருக்கு. 1 செகண்ட். பேட் லக். பேட் லக் லைனே போல. ஓகே. யாராவது ஹீரோயின் உங்களை ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா சார்? யாருன்னெல்லாம் சொல்ல வேணாம், பட் ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்காங்க. என்ன சொன்னாங்க அது தெரிஞ்சுக்கலாமா சார்? ஐ லவ் யூ சொன்னாங்க. ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் ஐ லவ் யூ மேரேஜ் தான் சொல்லுவாங்க. டைம் பாஸ் சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன பதில் சொன்னீங்க சார்? நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நீங்க என்ன பதில் சொன்னீங்க சார்? நானா நிறைய சொன்னேன். ஏதாவது இங்க சொல்லக்கூடிய விஷயமா ஏதாவது ஒரு பதில் என்ன சொன்னீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. அப்போ வந்து ஐ வாஸ் பிஸி ஒர்க்கிங். இதெல்லாம் வந்து ஒரு டைம் ஆகும் ஜஸ்ட் டு நோ சம்ஒன். ஸோ லெட்ஸ் சீன்னு சொன்னேன். ஓகே. நிறைய பாம்பே ஹீரோயின்ஸ், பாம்பேல இருந்து வந்த ஹீரோயின்ஸ் வந்து நீங்க நிறைய காஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அது எங்கேயாவது ஒரு கம்ப்ளைண்டா மாறிச்சா சார்? தமிழ் பேசுற ஹீரோயின்ஸ்க்கு ஏன் சார் வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறா அந்த மாதிரி? அப்படி இல்லை. இப்போ யாராவது நடிக்க வந்து வி மோர் தென் வெல்கம். இப்போ யாருக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ திஸ் இஸ் அ பிக் வேர்ல்ட். ஸோ எவ்ரிபடி இன்னைக்கு வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டு வந்துட்டு இருக்காங்க. அனுகிருத்திவாஸ், சோ மெனி கேர்ள்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு who's right now part of the industry. அப்போ வந்து கம்மிங் இன் டு தி இண்டஸ்ட்ரி வாஸ் a difficult task. இப்போ இட்ஸ் வெரி ஈஸி நவ். ஆல் யூ ஹேவ் டு ஒரு உங்களுக்கு என்ன தேவை, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஃபோட்டோ எடுத்து போட்டு நல்லா டான்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் பீப்புள் கம் அண்ட் செலக்ட் யூ. ஸோ டேலண்ட் எங்கே இருக்கோ யூ மோர் தென் வெல்கம். சூப்பர் சார், சூப்பர் சார். சரி, நீங்க எப்போது சொல்லியிருக்கீங்களா சார் இந்த ஹீரோயின் எனக்கு பேர் பண்ணா நல்லா? நான் வந்து நடிகன் தான். எனக்கு கதை சொல்லும் போது கதை மட்டும் கேட்பேன், அவ்வளோதான். மிச்ச செலெக்ஷன் எல்லாமே வந்து டேரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ். ஓகே, நம்மளுக்கு அது சம்மந்தமே கிடையாது. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन அபௌட் ஹீரோயின் சார். யாராவது செட்ல கொஞ்சம் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி சொல்லி ரொம்ப பர்டிகுலரா இருந்திருக்காங்களா சார்? இது இருந்தா தான் நான் நடிப்பேன் அந்த மாதிரி, கொஞ்சம் 1500 லிட்டர் மினரல் வாட்டர் இருந்தா தான் நடிப்பேன் அப்படிலாம் சொல்லி யாரோ கேட்டாங்க. நாங்க அப்படியே செவி வழி செய்தி, நீங்க சொல்லுங்க சார். அதெல்லாம் பழைய கதைங்க. சரி, அது அப்படி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து ஜஸ்ட் வெண்ட் ஓவர்போர்ட். போகிற இடத்துல வந்து தே வாண்டட் இந்த போர்வெல் வாட்டரில் ஹார்ட் வாட்டர் இருக்கும். ஸோ குளிக்கிறதுக்கு ஓகே மினரல் வாட்டர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு கேட்டிருப்பாங்க, அவ்வளோதான். ஐ ஹர்ட், ஐ டோன்ட் நோ. ஓகே சார், உங்க செட்ல அந்த மாதிரி நீங்க நடிக்கும் போது யாராவது ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா சார்? இது அப்படி இல்லை. சேஃப்டி முக்கியம். ஆஸ் அன் ஆக்டர் நோ, சம்டைம்ஸ் நீங்கள் போகிற இடமோ வேலை செய்கிற இடமோ வந்து யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஏதாவது தண்ணி தப்பாக குடிச்சா ஸ்டமக் அப்செட் ஆகும். இஃப் யூ கெட் இன் டு ராங், இப்போ சப்போஸ் இந்த என்வாயர்மெண்ட் வந்து க்ளீன் இல்லைன்னா இந்த ஸ்கின் அலர்ஜியெல்லாம் வரும். ஸோ யூ ஹேவ் டு டேக் கேர் இல்லையா? ஸோ அதில் சொல்கிறதுக்கு தப்பு கிடையாது. ஸோ எல்லாமே வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு நீடாக தான். நீட் ஆஃப் த டைம். அந்த டைம் நடக்கணும் அது. ஸோ இட்ஸ் ஓகே. ஓகே.